நமது பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பா பாருங்கள், பார்ட் டைமில் ஆக்டிங் டிரைவர் ஜாப் எப்படி பார்க்கலான்றது நம்ம வந்து சீரியஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து டியூட்டி எப்படி எடுக்கலாம், எப்படி ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பார்த்ததுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் என்ன டவுட்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோலாம் பாருங்கள். நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கனாலும் புரியும். ஆனால் வீடியோ வந்து முழுசாக பார்த்திங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது, எப்படி டியூட்டி எடுக்கலான்றதையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம போகிற லிங்க்கில் வந்து நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா போகிறோம். அந்த லிங்க்லேருந்து அவங்க டியூட்டி கொடுப்பாங்க. டியூட்டி கொடுத்தவங்க வந்து உங்களை வெரிஃபை பண்ணிட்டு கஸ்டமர் நம்பர் கொடுப்பாங்க. கஸ்டமர் நம்பர் கொடுத்தவொடனே நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு கன்ஃபார்ம் வாய்ஸ் போட்டிங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் டியூட்டி எடுக்கும்போது ஒரு வீடியோ போட்டு டியூட்டி மூவ் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் வீக் வந்து அவுட் ஸ்டேஷன் போயிருந்தோம். இது வந்து ஃப்ரைடே நைட் எடுத்தேன். ஓகேங்களா? ஃப்ரைடே நைட் எடுத்ததால் ஒரு நாள் டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா 1500 சொன்னாங்க. ஓகேங்களா? நம்மளது 2 days டேரிஃப் வந்தது. இன்றைக்கி நைட்டு போயிட்டு மறுநாள் நைட்டு ரிட்டர்ன் வர மாதிரி. ஓகேங்களா? இப்போ நைட்டில் வந்து நீங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே எடுத்திங்கன்னா சம் அமௌண்ட் கம்மியாக தான் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 6 மணிக்குள்ளே எடுத்திங்கன்னா 12 மணி நேரத்துக்கு 1500 ப்ளஸ் ஃபுட்டு. அப்புறம் அவங்க வந்து ஸ்டே பண்ணவுடனே உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அக்காமடேஷனும் கொடுக்கணும். ஓகேங்களா? எனக்கு வந்து 12 ஹவர்ஸுக்கு 1500 2 days இது. நான் பாண்டிச்சேரி தான் போனேன். ஸோ எனக்கு வந்து 3.5 மணி நேரம் ஆச்சு இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு. நடுவில் கொஞ்சம் பிரேக்கு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. மொத்தம் 4 hours ஆச்சு நான் ட்ரைவ் பண்ணது. அதுக்கப்புறம் ரூம் போட்டு அவங்க ரெஸ்ட் பண்ண போயிட்டாங்க. நம்மளுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. நம்மளும் கம்ஃபர்டபுளாக தூங்கணும். மறுநாள் அங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய இடம் சுற்றிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து எனக்கு 300 கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்க கூட போகல நான். அவங்க ஹோட்டலுக்கு போனதால் நம்ம வந்து வெளியில் தான் சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அதுக்கெலாம் நம்மளுக்கு டைம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் விளையாட்டாக தயவு செஞ்சு டிரைவிங் ஜாபுக்கு பண்ணாதீங்க. இது வந்து மதித்து பண்ணால் தான் அது நம்மளை மரியாதையாக அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் பாண்டிச்சேரிலேயே எனக்கு ரொம்ப டைமிங் கிடச்சிது. ஏன்னா எல்லாம் பக்கம் பக்கம் தானே. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போயிட்டு அங்கே கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. நான் எங்கேயுமே உள்ளே போகல. அவங்க சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட டைமிங்கில் தான் போயிடுச்சு. அப்புறம் ஈவினிங்காக ஒரு 6 o'clock போல் கிளம்புனாங்க. நம்ம இங்கே வர்றதுக்கு நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு 2 நாள் டேரிஃப். நீங்கள் கேட்கலாம், இப்போது காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் தானே, அதுக்கப்புறம் வண்டி ஓட்டணும். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து முதல் நாள் நைட்டு வந்து 6 மணிக்கு எடுத்தாலும் 4 மணி நேரத்தில் முடிஞ்சாலும் நம்மளுக்கு அந்த டேரிஃப் கொடுத்தாங்க. ஓகேங்களா? இப்போது மொத்தம் 1500 ப்ளஸ் இன்னொரு 1500 ப்ளஸ் 300 சாப்பிட கொடுத்தாங்க. அது கணக்கில் வராது. மொத்தம் 3000 வந்துச்சுங்களா? இது வந்து ஃபாரினர்ஸ் வந்தாங்க. எங்கேருந்து, வெளியூர்லேருந்து ஃபாரினர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்ததால், அவங்களோட சொந்தக்காரங்க வந்ததால் அந்த ஃபாரினர்ஸ் என்ன பண்ணாங்க, என்கிட்ட செப்பரேட்டாக என்கிட்ட வந்து 1000 rupees கொடுத்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 4000 வந்தது. இந்த ட்ரிப்பில் வந்து எனக்கு லாபம் வந்து 4000 வந்தது. ஆனால் நான் கொடுக்க வேண்டிய கமிஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300 தான். ஒரு நாளைக்கு 1500, 2 நாளைக்கு 3000. என்னோடய டியூட்டிக்கு இதில் கிடச்சது வந்து 3000 ப்ளஸ் அந்த 1000 வந்து நான் கணக்கில் காட்டல. ஏன்னா அது வந்து நம்மளை மதித்து நம்ம ஓட்டுனது, நம்ம வண்டி ஓட்டுனது, அப்புறம் நம்ம பண்ண பிஹேவியருக்கு, நம்ம பண்ண ஹெல்ப்புக்கு, இதுக்கெலாம் சேர்த்து தான் அந்த 1000 rupees. ஓகேங்களா? அதுக்கு நம்ம கமிஷன் போட வேண்டியது இல்லை. அவங்களுக்கு சொல்ல வேண்டியதும் கிடையாது. கஸ்டமர்ஸு நம்ம டியூட்டி கொடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியதும் கிடையாது. ஸோ இது மாதிரி நல்லபடியாக இந்த டியூட்டி முடிஞ்சுது. இது மாதிரி வந்து ஒரு சில டைம் நம்மளுக்கு கிடைச்சோடனே நம்ம அதை வந்து பயன்படுத்தி நல்லபடியாக, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து மூஞ்சி கொடுத்து நம்ம ஒழுங்காக பண்ணால் தான் அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால தான் இதை சொல்ல வரேன். உங்கள் எல்லாேருக்கும் இது மாதிரி நல்ல டியூட்டி வந்து நீங்களும் நல்லா சம்பாதிக்கணுன்றது என்னோடய ஆசை. இது மாதிரி நம்ம டியூட்டி பார்த்து பலன் அடைஞ்சவங்க ஒரு ஆர்ட் போடுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.